சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. மேரேஜ்னு ஒன்று வர ஆரம்பித்த உடனேயே முதல் பயம் யாருக்கு வருது அப்படின்னா, சாய்ஸும் இல்லாத இடத்துல நான் சொல்கிறபடி கேட்டு வளர்ந்த பையன் நல்ல பையன். இதுதான் பேரண்டிங் நம்ம நினைக்கிறோம். மருமகளோட ஏரியா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம் நார்மலாக பேசும்போது, எங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணுன்றோம். ஏன் நம்மளால் வந்து ஒரு மருமகளை வந்து கெஸ்ட்டாக யோசிக்க முடியறதில்ல? எங்கள் வீட்டில் 6 மணிக்கு விளக்கேற்றலைன்னா போச்சு, எல்லாமே தப்பு அப்படின்ற இன்னமும். நவ் கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் மேரேஜ். இப்போது மேரேஜ்னு ஒன்று வர ஆரம்பித்த உடனேயே முதல் பயம் யாருக்கு வருது அப்படின்னா, பெற்றோர்களுக்கு தான் வருது. நான் ஒரு பெற்றோர் என்கிட்ட வந்திருந்தவங்கள்ட்ட கேட்டேன், திருமணம் நடக்க போகுது சார், மருமக வந்து இப்போவே இப்படிலாம் பேசுகிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, பையன் இதுவரை கரெக்டாக இருந்துட்டான், இனிமே எப்படி இருப்பான்னு தெரியல அப்படின்னா. ஒரு உண்மையான பேரண்டிங் அப்படின்றது திருமணம் நடந்ததுக்கு பிறகும் என் பையன் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் இப்படி தான் வாழ போகிறோம், அவனை வந்து நேசிக்க தான் செய்வோம் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்தால் தான் அதுக்கு பேர் உண்மையான பேரண்டிங். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பயம் வர்ற பேரண்டிங் என்னென்னா, எந்த விதமான சாய்ஸும் இல்லாத இடத்துல நான் சொல்கிறபடி கேட்டு வளர்ந்த பையன் நல்ல பையன். இதுதான் பேரண்டிங்னு நம்ம நினைக்கிறோம். இது கிட்டத்தட்ட ரோட்டில் வந்து எந்த டிராஃபிக்கும் இல்லாதப்ப நான் சொன்ன மாதிரி பையன் கார் ஓட்டினான், அப்போ பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் இது. ஸோ வென் மேரேஜ் ஹேப்பன்ஸ், டிராஃபிக் கம்ஸ் இன். டிராஃபிக்னால் யார் யாரெல்லாம் வருவா? ஒய்ஃப் வராங்க, மாமனார் மாமியார் வராங்க, ஒய்ஃப் சார்ந்த குடும்பம் வருது. அப்போ இப்போது இதே சேம் ஹவுஸ் மோர் டிராஃபிக் வில் பி தேர். நிறைய நம்ம வந்து சமுதாயம் சார்ந்த குடும்ப அமைப்பு வச்சுருக்குறோம். தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடணும், பொங்கலுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடணும், ஆடிக்கு போகணும், திரும்ப வரணும், இப்படியெல்லாம் நம்ம சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்கோம். இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள டிராஃபிக் வரும், அவங்க பீப்புள் வருவாங்க, நம்ம பீப்புள் போவோம். அப்போ இந்த இடங்களில் நாம் நினச்ச மாதிரி பையன் இருக்க முடியாது அப்படின்றது தான் ரொம்ப யதார்த்தமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே டிராஃபிக்கே இல்லாத ரோட்டில் பையன் ஓட்டிகிட்டு இருந்தான். அது நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படி ஓட்டினான். லெஃப்ட்டில் நிறுத்தினான். ஏன்னா பின்னாடி வண்டி இல்லை, முன்னாடி வண்டி இல்லை. வண்டியை நடு ரோட்டில் நிறுத்திட்டு இறங்கி வான்னா இறங்கி வருவான் அவன். ஏன்னா முன்னாடியும் பின்னாடியும் வண்டி இல்லை, நான் சொன்னதை கேட்ட பையன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக அதை சொல்லலாம். இப்போது தெர் ஆர் டிராஃபிக், ஹெவி டிராஃபிக். பல சிந்தனைகளுக்கு உட்பட்ட மனிதர்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. பையனுக்கு முதல் முறையாக அவன் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு வரான். இப்போது மாமனார்ன்றவர் என்ன நினைப்பார், மாமியார்ன்றவங்க. இது நாள் வரை அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? 25 வயசு வரேன்னா அப்பா அம்மா சரியாக நினச்சிட்டாங்கன்னா நான் நல்ல பையன். இப்போ தான் முதல் முறையாக அவனுக்கு வேறு வேறு கருத்துக்கள்லாம் வந்து விழுது. அப்போ ஒரு புவர் பேரண்டிங் என்ன பேரண்டிங்னா, பிஃபோர் 25, பிஃபோர் மேரேஜ் அவனை வந்து நாம் நினச்ச மாதிரி வளர்க்குறது இருக்குல்ல, அதுதான் வந்து என்னை கேட்டால் ரொம்ப புவர் பேரண்டிங்னு சொல்லுவேன். அப்போ எது சார் சரியான பேரண்டிங்காக இருக்க முடியும்? என்னுடைய கருத்து இது, உன் கருத்து இருந்தால் சொல்லு. மற்ற ஃபேமிலிக்கு போகும்போது மற்ற பேரண்ட்ஸையும் பாரு. நாங்கள் சொல்கிறத விட இன்னும் சிறப்பான விஷயங்கள் யாருக்கிட்டையாவது இருந்தால் அதையும் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி வளர்க்கிற பேரண்டிங் வந்து அநேகமாக அந்த பையன் கூட அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. திருமணத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் இந்த இடத்துலையே வந்து ஒரு 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 முக்கியமான ட்ரையாங்கிள் ஒன்று ஆரம்பிக்குது. அதில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன்னு சொன்னால் அம்மா, மகன், மனைவி, இந்த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து அப்பா ஏன் வர்றதில்லை? இதை வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயராக போட்டு அப்பா வந்து தானே வரணும். அப்பா ஏன் வர்றதில்லை அப்படின்னா, அப்பா வந்து 2 காரணம். ஒன்று வந்து அவர் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறது இல்லை. ஸோ யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம் வேர் யூ ஆர் நாட் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். எங்கே நீங்கள் இல்லையோ அங்கே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வேர் யூ ஆர், எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் பிரச்சனை. அப்படின்னும் போது மோஸ்ட்லி அவர் அப்பான்றவர் இல்லாத காரணத்தினாலேயே அவருக்கு நிறைய பிரச்சனை இல்லை. ப்ளஸ் அப்பான்றவருக்கு வெளியில் 1008 பிரச்சனை. ப்ளஸ் அம்மான்றவங்களுக்கு இது வந்து 365 டேஸ் வாழ்கிற இடமா இருக்குது.
இந்த வீட்டில் தான் தன்னுடைய பையன் வந்து தான் நினச்சப்ப எழுந்தான். நான் போய் படுன்னு சொன்னப்போ போய் படுத்தான். தான் சொன்னதை சாப்பிட்டான். தான் சொன்னதுபடி வெளியில் போனான். சீக்கிரம் வான்னா வந்தான். எல்லாமே தன்னுடைய ஒரு மேற்பார்வையில் தான் இந்த வீட்டில் நடந்துச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆஃப்டர் தி மேரேஜ் எல்லாரும் உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் மாமனார், மாமியார், மருமகள், மருமகளோட அக்கா, அண்ணன், தம்பி இந்த மாதிரியான அத்தனை பேரும் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் திடீர்னு நம்ம பையன் வந்து காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு போய் படுக்கிற வரை எல்லாமே வித்தியாசமாக படுது ஒரு அம்மாவுக்கு. இப்போ இந்த இடத்துல அம்மாவோட உளவியல் என்னவா மாறுதுன்னா, நம்ம பையன் நம்மகிட்ட இருந்து விலகுறானோ அப்படின்ற இடத்துக்கு வராங்க. இங்கேருந்து 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற அம்மாவுக்கும் இதே சிந்தனை இருந்தது. 2 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற அம்மாவுக்கும் இதே சிந்தனை இருந்தது. போன தலைமுறை அம்மாவுக்கும் இருந்தது. இப்போ இருக்கிற அம்மாவுக்கும் இருக்குது. இன்னும் 5-6 தலைமுறை அம்மாக்கள் வந்தாலும் இருக்கும். ஏன் இருக்கும்னா, நான் சொன்னபடி அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிற வரை, அந்த திங்கிங் இருக்கிற வரை, நான் சொன்னபடி நடந்த பையன் அப்படின்ற எண்ணம் இருக்கிற வரை, நடக்காதப்போ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அம்மாவோட ஏரியா. இப்போ பையன்கிட்ட வருவோம். பையனுக்கு வந்து இந்த சடனாக ஃபேமிலியில் எல்லாரும் வந்துடுறாங்க. பல கருத்துகள் வருது. இப்போ அவன் காலையில் வந்து கோயிலுக்கு போகலான்னு பார்க்குறான். அப்போ வந்து மாமனார் வந்து சொல்கிறாரு, முதல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இது நாள் வரை அவன் வாழ்க்கையில் அவங்க அம்மா சொன்ன ஒரே கோயிலுக்கு போயிட்டு இருந்தவனுக்கு முதல் முறையாக ஒரு பேரலல் திங்கிங் ஒன்று வருது. ஓ, இப்படி ஒன்று இருக்கா, அப்படி ஒன்று போகணுமா, எனக்கு தெரியலன்றான். இந்த விஷயத்தை தான் அம்மான்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, பையன் வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ அவன் வந்து எல்லாரும் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. நமக்கு இன்னமுமே நான் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், தன்னுடைய பையன் வந்து மாறிட்டான்னு சொன்ன அம்மா கிட்ட, நீங்கள் என்ன மாதிரி நினச்சிங்களோ அதே மாதிரியே அந்த பையன் 60 வயசு வரை வாழ்ந்துடுறான் அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்ல பையன் அப்படின்னாங்க. இதுதான் பிரச்சனை. இதுதான் உளவியல். இந்த உளவியல் என்னென்னா, நான் நினைக்கிற மாதிரி இருந்தால் நல்ல பையன், நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா கெட்ட பையன் அப்படின்னு 2 ஷூ எடுக்கிறோம்ல. தட்ஸ் வேர் வி ஆரிஜினேட் ப்ராப்ளம். நான் நினைக்கிறதுக்கு கடந்தும் நல்ல சிந்தனைகள் இருக்கலாம். இதனால் வரை இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு சொன்னதை கடந்து இப்படியும் போயிட்டு வரலான்றது புது சிந்தனையாக முதல்ல அம்மா ஒத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ நமக்கு என்ன வயசு, நமக்கு கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு 50ஸில் இருப்போம், பையன் 20ஸில் இருப்பான். நம்ம 50 வருஷமாக வச்சுருக்கிற ஒரு திங்கிங்கை நம்ம மாற்றுறதுக்கு தயாராக இல்லாததுனால 20-25 வயசில் பையன் புதுசாக ஒரு திங்கிங்கை அடாப்ட் பண்ணும்போது நம்மளால் அதை ஒத்துக்க முடியறதில்ல. இது அம்மா பையனுக்கு இடையில். இப்போ மருமகள் என்ட்ரி. மருமகளோட ஏரியா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம் நார்மலாக பேசும்போதே, எங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணுன்றோம். ஸோ இந்த உளவியலே கவனிங்க. என்னமோ இந்த வீடு நம்மளோட வீடு மாதிரியும், இந்த வீட்டுக்கு வந்து மற்றவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்ற மாதிரியும், நாம் எப்பவுமே இங்கே இருக்க போகிறோன்ற மாதிரியும், இப்படி ஒரு லைனை சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற வழி இருக்குல்ல, அதுவும் குறிப்பாக வந்தவங்களுக்கு தான் அந்த வழி புரியும். இப்போது வேற ஒரு வீட்டிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு தான் அந்த வழி வந்து புரியும். ஸோ அது என்ன வழி? ஆக்சுவலாக நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோமா, இருக்க போகிறோமா? கிடையவே கிடையாது. நம்ம ஒரு வயது வரை தான் இந்த வீட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பையன் இருப்பார், பையனும் மருமகளும். அதுக்கப்புறம் பையனும் மருமகளும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேரம்பேத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அநேகமாக வீடே கூட இருக்காது. எப்போவோ இல்லாமல் போக போகிற ஒரு வீட்டுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதா நினச்சி நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு மனித உறவை வந்து செகண்டரியாக வச்சுட்டு மெட்டீரியலிஸ்டிக் உறவை வந்து ப்ரைமரியாக வைக்கிற ஏரியாவில் தான் எனக்கு தெரிந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கல்யாணம் பண்ணி இங்கே வந்திருக்கேன், கல்யாணம் பண்ணி உங்கள் அப்பா அம்மா உன்னை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த ஒரு டெம்ப்ளேட்டில் இருந்து தான் ஆரம்பம். ஸோ ஒரு ஆரம்ப புள்ளியிலேயே எங்கே வருது அப்படின்னா, இது என் இடம், என் இடத்துக்கு நீ வந்திருக்க, வந்த இடத்துல நீ சொல்கிறத கேட்கணும். ஆனால் இதே பேரண்ட்ஸ் தான் பையனுக்கு என்ன சொல்லி பழக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்கள ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணணும், யாராவது வீட்டுக்கு வந்தால் நீ வாங்கன்னு கூப்பிடணும், அவங்க கெஸ்ட்டு, நமக்கு கெஸ்ட், அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஏன் நம்மளால் வந்து ஒரு மருமகளை வந்து கெஸ்ட்டாக யோசிக்க முடியறதில்ல?
இப்போ நிறைய குழப்பங்கள்லாம் உள்ளத்துக்கு போட்டுருவோம். கெஸ்ட்டும் மருமகளும் வேறு வேறு. இவங்க வந்து நம்ம வீடு, அவங்க கெஸ்ட்டு வந்து வந்துட்டு போயிடுவாங்க, இவங்க பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. வந்துட்டு போகிற கெஸ்ட்டுக்கே அவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்னா பர்மனெண்ட்டாக இருக்க போகிற கெஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்? இந்த வேலையை நம்ம செய்கிறதில்ல. சரி, இப்போது மருமகள் சைடில் இருந்து பார்த்தா ஷீ வாண்ட்ஸ் டு அட்ஜஸ்ட். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு 25 26 வயசில் 50 வயது 45 வயது மனிதர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் நீ வந்த நாள்லேருந்து டே ஒன்லேருந்து அட்ஜஸ்ட் ஆகணுன்றதை விட இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஒஸ்ட் அரசியல் இருக்க முடியாது. ஸோ நீ வந்துட்டியா, இந்த வீட்டில் இப்படி தான். இந்த 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 வார்த்தை வந்து என்னுடைய கவுன்சிலிங்கில் நான் நிறைய கேட்ட வார்த்தை. இந்த வீட்டில் இப்படி தாம்மா, உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரியாது, இந்த வீட்டில் இப்படி தான். ஸோ யதார்த்தமாக யோசித்து பார்த்தா மருமகள் அப்படின்றவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நீ இருன்ற மருமகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒத்துக்கிற ஃபேமிலி, ஒத்துக்கிற அப்பா அம்மா எக்ஸலண்ட்டாக வாழ்க்கையை அழகாக கொண்டு போவாங்க. அதை ஒத்துக்க மாட்டேன், எங்கள் வீடு, நீ இங்கே வந்திருக்க, நீ வந்து போர்ஷன் 2 ப்ளே பண்ணணும், பார்ட் 1 வந்து நீ இப்படி இருக்கலாம், ஆனால் பார்ட் 2 இப்படி தான் இருக்கணும், உன்னை பழக்கணும் அப்படின்றது. இது எப்படி இருக்குன்னா, 25 வயது வரை என் பையனை நான் சரியாக வளர்க்கல, அவனுக்கு எந்த அறிவும் இல்லை, அவன் வந்து யார் சொன்னாலும் கேட்பான், நீ சொன்னாலும் கேட்குறான். இது ஒரு போர்ஷன் ஒத்துக்கிறோம். அடுத்தது 25 வயசு வரை உங்கள் அப்பா ஒன்றும் சரியாக வளர்க்கல, உனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் வீட்டில் நாங்கள் தான் ரொம்ப சுப்பீரியர், இங்கே நாங்கள் எல்லாமே சரியாக வச்சுருக்கோம், அதனால் நீ இங்கே வந்ததும் இந்த டெம்ப்ளேட்டுக்கு நீ வந்தால் தான் நல்ல மருமக, நல்ல பொண்ணு. அப்போ 2 எந்த விதத்துலையும் பழக்கப்படுத்தப்படாத 2 பேரை திருமணம் செய்ய வச்சுட்டு அவங்க வந்து நாம் நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, இது எந்த விதத்தில் ஒரு மேட்டிமைத்தனம்னு எனக்கு புரியல. இதுதான் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மருமகள், இப்போ உள்ளே வந்த மருமகளுக்கு வந்து ஷீ இஸ் இன் கம்ப்ளீட் ட்ரபிள். என்ன பண்ணுறது, எது சரி எது தப்பு? எங்கள் வீட்டில் வந்து எனக்கு உடம்பு முடியலைன்னா நான் வந்து 7 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பதில் 10 மணிக்கு எந்திரிப்பேன். இங்கே வந்து நல்லா இருக்கியோ நல்லா இல்லையோ 6 மணிக்கு எந்திரிக்கணும். வை தட் இஸ்? இந்த கேள்விக்கு வந்து என்கிட்ட ஒரு பெண்மணி கேட்டாங்க, சார் எனக்கு இப்போது உடம்பு சரியில்லை, நான் 6 மணிக்கு எந்திரிச்சே ஆகணுன்றது வந்து அவுட் ஆஃப் மை ஓன் வில்லிங் நடக்கணும், நான் விருப்பப்பட்டு பண்ணணும். அது வந்து என்னுடைய குடும்பம், என் குழந்தைங்க, என் மாமனார் மாமியார்னு நான் செய்கிறப்போ அது பியூட்டிஃபுல். அது வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்றது கூட இல்லாமல் அழகாக செய்வேன். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, உடம்பு சரியில்லைன்றதுக்கெலாம் என்னம்மா பண்ண முடியும்? அதுக்கு வந்து நீ வேறு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், வேறு குடும்பத்துக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு காலையில் ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, அதை விட ஒரு கொடுமை என்ன சார் இருக்க முடியும்? நான் ஏன் இந்த லைஃப்பில் வாழணும் அப்படின்னு கேட்கறது வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா மனிதாபிமானம் தானே ஃபஸ்ட்டு, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே செகண்ட் தானே. நம்ம எதையோ பிடிக்க போய் எதையோ இழந்துட்டோமே. ஃபார்மாலிட்டிஸ் தான் ப்ரைமரி. இந்த குடும்பம்னா இப்படி தான். காலையில் இப்போ சில குடும்பத்தில் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் 6 மணிக்கு விளக்கேற்றலைன்னா போச்சு எல்லாமே தப்பு அப்படின்ற இன்னமும் இந்த சிந்தனைகள் இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. 6 மணிக்கு விளக்கேற்றலை, 6:15 ஆச்சுன்னு. காலையில் 6:15க்கு விளக்கேற்றும் போதே நினச்சேன் இன்றைக்கி ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. அன்றைக்கி நேச்சுரலாக ஏதோ ஒரு தப்பு நடந்தால் அது 6:15க்கு விளக்கேற்றினதுனால தான் நடந்தது அப்படின்னு ஒரு ஃபேமிலியில் பிரச்சனைன்னு வந்தாங்க. அது கிட்டத்தட்ட பிரிவு வரை போயிருந்தது. ஏர்லி மார்னிங் 6 o'clock விளக்கேற்றலைன்னா வீட்டில் பிரச்சனை வந்துடும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு பிலீஃப், அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு 20 நாள் வந்து ஏதோ பிரச்சனை. அதாவது சரியான நாட்களில் 6 மணிக்கு விளக்கேற்றினப்பெல்லாம் பிரச்சனை வரலையா அப்படின்னா வந்திருக்கு. ஆனால் அது இல்லை அதெல்லாம் கரெக்டாக. ஸோ இந்த பார்ஷியல் கேம்ஸை நாம் வந்து விளையாடிட்டே இருக்கோம். என்ன கேட்டால் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அப்புறம் தான் அரசியல்வாதிகளை நம்ம வெளியில் பார்க்குறோம். ஆனால் நம்ம ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறோன்னா, அரசியல்வாதிங்கனாலே ஏதோ கட்சி நடத்துகிறவங்க, நாட்டை ஆள்றவங்க, கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பின்னு ஒரு போர்வையை சொல்லிகிட்டே இருக்கோம். தி பிக்கஸ்ட் பொலிட்டீஷியன் ஆஃப் திஸ் செஞ்சுரி அப்படின்னு எடுத்திங்கன்னா நிச்சயமாக அது ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான். ஸோ இந்த வந்த பெண்ணுக்கு வந்து இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அடாப்ட் பண்ண முடியறதில்ல. இப்போ வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறோம், நியூக்ளியர் ஃபேமிலின்னு. நியூக்ளியர் ஃபேமிலி, எஸ், நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி தனித்தனியாக தான் இருக்காங்க. பட் தனித்தனியாக இருக்காங்களா அவங்க உண்மையிலேயே?
சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.